அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கயமை, குறள் எண் 1079. உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர் மேல் வடுக்கானவற்றாக்கும் கீழ். பிறர் உடுக்கும் நல்ல உடைகளையும் உண்ணும் நல்ல சாப்பாட்டையும் காணும் பொழுது தீயவர்கள் பொறாமைப்பட்டு அதன் மேல் குறை சொல்லுவார்கள். Bad people will find fault with those who are wearing good clothes and eating good food. இதற்கு என்னுடைய துடிப்பா, அடுத்தவர் உணவையும் உடையையும் பார்த்து குறை காண்பார் தீயோன். அடுத்தவர் உணவையும் உடையையும் பார்த்து குறை காண்பான் தீயோன். இதுவும் ஒரு மிக நல்ல குறளுங்க. ஒரு தீயவர் அல்லது கெட்ட மனிதர்கள், கயவர்கள், அவர்களுக்குள்ளே குணாதிசயங்கள் ஒன்றை இங்கே ஐயன் எடுத்து சொல்றார். எப்பொழுதுமே யாரை பார்த்தாலும், எந்த நிகழ்வை பார்த்தாலும் அதை இரண்டு விதமாக எடுத்துக்கொள்ள முடியும். நேர்மறை எண்ணம் என்று ஒன்று, எதிர்மறை எண்ணம் என்று ஒன்று. ஒருவன், குறிப்பாக பக்கத்து வீட்டுக்காரன், நல்ல உடை அணிகிறான், வசதியான வீடாக கட்டிக் கொண்டிருக்கிறான், நல்ல மகிழ்வுந்து வாங்கி சொகுசு பயணம் செய்கிறான், எப்பொழுதும் புன்சிரிப்புடன் இருக்கிறான், குழந்தைகளை நன்கு படிக்க வைக்கிறான், அறிவாளியாக இருக்கிறான், பல்வேறு பொதுவெளிகளில் பங்கேற்கிறான். அப்படி என்றால் நமக்கு என்ன வரும்? இரண்டு விஷயங்கள் வரலாம். ஒன்று, நேர்மறை எண்ணங்கள் இருந்தால் அந்த மனிதனை தன்னுடைய ரோல் மாடல், மென்டார், முன்மாதிரி அப்படி எடுத்துக்கிட்டு நாமும் ஒரு இன்ஸ்பிரேஷனை எடுத்துக்கிட்டு முன்னேறலாம். இது நேர்மறை எண்ணம். இதையே எதிர்மறை எண்ணம்னா என்னன்னா பொறாமை. இவன் மட்டும் இப்படி இருக்கானே, நம்மால இப்படி இருக்க முடியலையே அப்படின்னு பொறாமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவன் எதிர்மறை எண்ணம். இப்படி பொறாமைப்பட்டுக்கிட்டு இருக்கவன் பொறாமைப்பட்டுக்கிட்டு மட்டும் இருந்தா பரவாயில்லை, அதோட இருக்க மாட்டான். அவனுக்கு தெரிஞ்ச போனவன், வந்தவன், தெரியாதவன், எதிர்த்த வீட்டுக்காரன், பின்னாடி வீட்டுக்காரன், அந்த தெருக்கார, அடுத்த தெருக்கார, சம்பந்தமே இல்லாம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மனிதர் எல்லாத்திட்டையும் என்ன சொல்லுவான் தெரியுமா? எங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான், அவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்படி 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 பண்றான், நல்ல உடை உடுத்துறான். அவன் உடுத்துற உடை பாத்தீங்கன்னா எல்லாம் பிராண்டட் ஷர்ட்ஸ், வேன் ஹுசைன் அந்த மாதிரி பிராண்டட் ஷர்ட்ஸ், பட்டு வேட்டியே கட்டி தள்ளுறான், கழுத்து நிறைய நகை போட்டிருக்கு அவனுடைய மனைவி, பட்டுச்சேலையோடவே சுத்துது. அவங்க சாப்பிட்ற சாப்பாடுலாம் பாத்தீங்கன்னா கறி விருந்து, நெய் போட்டு, இனிப்போட, தலைவாழை இழ போட்டு, இது மட்டும் இல்லாம ஸ்விக்கி எல்லாம் ஆர்டர் பண்ணி இப்படி நிறைய சாப்பிட்றான் அப்படின்னு அவனை பத்தி போய் வெளியில சொல்லுவான். இதை மட்டும் சொன்னா அது பொறாமைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு கீழே ஒண்ணு சொல்லுவான், அவனுக்கு இதுக்கெல்லாம் காசு எங்கிருந்து வருது தெரியுங்களா? நேர்மையாவா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறீங்க? அத்தனையும் கொள்ளையடிக்கிறதுங்க. அவன் ஒரு அரசாங்க ஊழியர், அவனுக்கு எப்படிங்க எவ்வளவு பணம் வரும்? அவன் ஒரு வியாபாரம் பண்றான், அவன் நேர்மையா வியாபாரம் பண்றான், எல்லாம் கலப்படம் பண்ணி பண்றான். அவன் ஒரு மருத்துவன், அவன் உருப்படிய நேர்மையா மருத்துவம் பண்றான், இல்லாதையும் பொல்லாதையும் பண்ணி தேவையில்லாத அறுவை சிகிச்சை எல்லாம் செய்யறான், தேவையில்லாத மருந்துகள் எல்லாம் கொடுக்கறான். இப்படின்னு அவனை பத்தி பழி கூறுவார்கள் இந்த மக்கள். அவங்க யாருன்னா அவங்க தான் கீழோர், அவங்க தான் கீழ் மக்கள். அவங்கள கீழ் அப்படிங்கிறது கீழ் ஐயன் கொண்டு போய் வைக்கவே இல்லை, அவங்களோட அழியாவே மதிப்பிடுறாரு ஐயன், கன்சிடர் பண்றாரு ஐயன் கீழ் அப்படின்னு. அந்த கீழ் என்ன பண்ணும் அதை தாங்க ஐயன் சொல்றாரு. ஆனா அந்த கீழே பத்தி நீ கண்டுக்காம நீ பாட்டுக்கு உனக்கு என்ன சிறந்த வழியோ அதை நீ செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். உனக்கு நீதான் நீதிபதி அப்படிங்கறதும், நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா அப்படின்னு கண்ணதாசன் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி உன் மனசாட்சிக்கும் தெய்வத்தின் சாட்சிக்கும் பயந்து நீ பாட்டுக்கு முன்னேறிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கீழ் மக்களை ஒதுக்கி தள்ளிட்டு, ஒருவேளை நம்ம இந்த கீழ் மக்களாக இருந்தா நம்ம மாறிடணும். அவனை ஒரு முன்மாதிரியாக எடுத்து நேர்மறை எண்ணங்களை மனதில் விதைத்து நாமும் அவன் போல் உடை உடுத்தவும், நாமும் அவன் போல் உண்ணவும், நாமும் அவன் போல் உழைக்கவும், அந்த உழைப்பின் காரணமாக இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு முன்னேறும் பாதையை நோக்கி நடந்தோம் என்றால் நமக்கு அல்சர் வராது, பிபி வராது, சுகர் வராது, ஹார்ட் அட்டாக் வராது. மாறாக அவனை பிடித்தும் பழித்தும் கூறி பேசிக்கொண்டே திருந்தோம் என்றால் நான் சொன்ன இது மட்டும் இல்லாமல் கேன்சரும் வரும். ஏன்னா கேன்சருக்கு ஒரு முக்கியமான காரணம் எதிர்மறை எண்ணங்கள் மனசில் இருக்கிறது.
அதனால அந்த பொறாமையை ஒழிங்க, எதிர்மறை எண்ணங்களை ஒழிங்க, நேர்மறையா அவரை பார்த்து முன்னேறுங்க. கீழ் மக்கள் போல் எதிர்மறையாக எண்ணி பழி தூற்றாதீர்கள் அவருடைய உடையையும் உணவையும் பார்த்து. என்ன குறவு? உண்பதும் உடுப்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கானவற்றாக்கும் கீழ். நாள் சிறக்க நன்றமை வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி தலைவலி, சேலம், கள்ளக்குறிச்சி. நன்றி டாக்டர் செல்வகர். யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.